ஈஷா மாதிரியான ஒரு இடத்துல எதுக்கு இவ்வளோ ஆர்மி ஆஃப் போலீஸ் அனுப்பி விசாரணை பண்ணுறீங்க, இது இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த கேஸை விசாரணை பண்ணது போதும், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இதை விசாரணை பண்ணிக்கும் அப்படின்னு இந்த கேஸை டிரான்ஸ்ஃபரும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவுக்கு சிலர் வந்து கமெண்ட்ஸில் அப்பா அம்மாவுக்கு தான் இந்த வழியை தெரியும், உனக்கு என்ன இந்த வழி தெரியும், நீ உனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருந்தா அந்த பொண்ணு நீ இப்படி மொட்டை அடித்து துறவரம் அனுப்புவியா அப்படின்னு சிலர்லாம் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த அப்பாவி மக்களுக்கு, ஒன்றும் தெரியாத மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த பெற்றோர்னு சொல்லப்படுற இந்த காமராஜ் சத்யஜோதி அவர்கள் அவங்க பெண்களை பற்றி எவ்வளோ இழிவாக எவ்வளோ தரக்குறைவாக பேசியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோட கடைசியில் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த காமராஜ் சத்யஜோதி அவர்கள் வந்து ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன், அதாவது ஆட்கொணர்வு மனு வந்து போடுறாங்க. தன்னோட 2 மகள்கள் வந்து அடைச்சி வச்சுட்டாங்க, எங்களுக்கு வந்து ஏதோ கஸ்டடியில் வச்சுருக்காங்க, எங்களுக்கு நாங்கள் அவங்கள பார்க்கணும், அவங்க கண்ணு மண்ணை நிப்பாட்டுங்க அப்படின்றதுக்கான ஒரு மனு தான் இது. இது முதல் முறையாக அந்த காமராஜ் சத்யஜோதி அவர்கள் பண்ணல. இதே பெட்டிஷன் வந்து 2016 அதே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்க 2 பெண்களையும், மதி அண்ட் மாயு, அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணி அவங்க சுய விருப்பத்தோடு தான் இருக்கிறாங்க அப்படின்றதையும் தெளிவாக ரிப்போர்ட்டில் கொடுத்து, இனிமேல் நீங்கள் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னா ப்ரியராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போய் பாருங்கள், அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க, அவங்க இருக்க சூழலையும் நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த கேஸை வந்து மூடியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 8 வருடங்களுக்கு அப்புறம் பல இடங்களில் தன்னுடைய மகள்களை பற்றி இழிவாக பல இன்டர்வியூஸில் பேசின காமராஜ் அவர்கள் 8 வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனை அதே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுறாரு. மறுபடியும் அந்த 2 பெண்களையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்த மதி அண்ட் மாயு, அந்த 2 பெண்களும், இந்த பெண்கள் சொல்லும்போது 10 வயசு 15 வயசுன்னு நினச்சிக்காதீங்க, அவங்களுக்கு 40 வயது ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஈஷா யோகா மையத்திலிருந்து இந்த காமராஜ் சத்யஜோதி அவர்கள் அடிக்கடி வந்து அவங்க பெண்களை பார்த்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து நீதிபதிகளிடம் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா சொன்னது பொய் அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து கேஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். பட் அதையும் மீறி நீதிபதி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சத்குரு வந்து அவங்க பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்களே, அப்பயே மற்ற பொண்ணுங்களுக்கு மொட்டை அடித்து ஏன் துறவரம் கொடுக்குறாரு அப்படின்னு, துறவரம் கொடுக்குறது வந்து ஒரு இழிவான செயல் அப்படின்ற மாதிரி ஏன் துறவரம் கொடுக்குறாரு, அதனால எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அதனால ஈஷாவில் இருக்க எல்லாத்தையும் நாங்கள் விசாரணை பண்ண போகிறோம்னு சொல்லி 150க்கும் மேற்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸை ஏதோ ஒரு பெரிய குத்தம் நடந்த மாதிரி, சன்னியாசம் எடுத்ததுக்கு ஒரு 150 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அனுப்பி விசாரணை பண்ணது எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் இதை முதல் முறையாக நடந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈஷா யோக மையத்துக்கு அனுப்பி இந்த விசாரணை பண்ணுறாங்க. மீன்வைல் ஈஷா யோக மையம் இந்த விசாரணை அனுமதி பண்ணியிருக்காங்க. 2 நாளாக வந்து போலீஸ் வந்து ஈஷா யோக மையத்தில் வந்து விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மீன்வைல் ஈஷா யோக மையம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை மேல்முறையீடு பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போய் இது நியாயம் இல்லை அப்படின்னு மேல்முறையீடு பண்ணுறாங்க. உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதுக்கு எந்த ஒரு பெரிய முகாந்திரமும் இல்லாமல் எதுக்கு ஈஷா யோக மையத்துக்கு இத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸை நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, இதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி தடை விதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் வந்து நாங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறோம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவே ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். ஸோ காமராஜ் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து வெர்ச்சுவலாகவோ நேரடியாகவோ வந்து அவங்க தரப்பில் இருக்க நியாயத்தை வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவு வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, அந்த 2 பெண்களும் அந்த 2 மாங்ஸும் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஆஜரானாங்களா, அவங்க தரப்பில் இருக்க நியாயத்தை சொன்னாங்களா அப்படின்றது வந்து கேட்குறாங்க. அதுக்கு வழக்கறிஞர் வந்து வந்தாங்க, அவங்க தெளிவாக எல்லாமே சொல்லிட்டாங்க. அது போக இப்போ கூட அவங்க ஆன்லைனில் அவைலபிளாக இருக்காங்க, நீங்கள் டேரெக்டாக அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்றதையும் வந்து ஈஷா தரப்பில் இருக்க லாயர் வந்து சொல்கிறாரு. அதற்கு நீதிபதி இப்போ 2 பேர் ஆன்லைனில் இருக்காங்களான்னு கேட்டதுக்கு 2 பேர் மட்டும் இல்லை, ஈஷா யோக மையத்தில் இருக்க 500க்கும் மேற்பட்ட நபர்கள் இப்போ ஆன்லைனில் இருக்காங்க, நீங்கள் அத்தனை பேரும் இப்போ விசாரிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த தலைமை நீதிபதி வந்து அந்த 2 பெண்களிடம் ஆன்லைனில் வந்து பேசுகிறாரு. ஸோ மதி அண்ட் மாயு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் சுய விருப்பத்தோடு தான் இருக்கோம், இதை நாங்கள் பல இடங்களில் சொல்லிட்டோம், நாங்கள் வந்து எங்களுக்கு 24 வயசு 27 வயசு இருக்கும்போது நாங்கள் வந்தோம், இப்போ 10-15 வருஷம் தாண்டிடுச்சு, இன்னும் நாங்கள் ஈஷா யோக மையத்தில் தான் இருக்கிறோம், முழு சுதந்திரத்தோடு தான் இருக்கிறோம், எங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, எங்களை யாரும் டீட்டெயிலாம் பண்ணல தலைமை நீதிபதிகிட்ட சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, என்னென்னா எங்களை 8 வருஷத்துக்கு மேலே எங்கள் அப்பா வந்து என்னை ஹராஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க, துன்புறுத்திகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பல இன்டர்வியூஸில் பல இடங்களில் போய் எங்களை பற்றி இழிவாக தரக்குறைவாக பேசுகிறாரு அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா வந்து ஹராஸ் பண்ணியிருக்க போகிறாரு, அப்பா என்ன துன்புறுத்திருக்க போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சிலருக்கு வரலாம். இதை நம்ம நேற்று வீடியோலேயே போஸ்ட் பண்ணியிருந்தோம். தன்னுடைய பெண்களை பற்றி பாலியல் ரீதியாக வந்து அவர் தப்பாக பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு கிளிப்பு வந்து நம்ம போட்டு காமிச்சோம். மறுபடியும் இப்போ நம்ம போட்டு காமிக்கிறோம், நீங்கள் பாருங்கள். அப்படின்னு கேட்டால் ஏதாவது பாலியல் தொந்தரவு ஏதாவது பண்ணிட்டாங்களா, உடனே அழுகுது, அப்பான்னு கூட சொல்ல மாட்டேங்க. அப்படி நடக்கலன்னு அடி சொல்லியிருந்தோம்னா நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம்.
அழுகையத்தான் விடைய சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் அவர் நக்கீரன்ல பேசினதும் இன்னொரு சேனல்ல பேசினதும் பார்த்து நான் ரொம்பவே வேதனைப்பட்டேன். ஏன்னா இப்போ இவர் தான் பொண்ணை என்ன வேணா பேசிக்கலான்ற ஒரு நினைப்புல பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் என்னென்ன அவமானப்படுத்துறாரு, என்னென்ன இழிவுபடுத்துறாருன்னு அவருக்கு தெரியல. ஒண்ணு நம்ம கலாச்சாரத்தை இழிவுபடுத்துறாரு, இன்னொன்னு இங்க இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் இழிவுபடுத்துறாரு, இன்னொன்னு இங்க இருக்கிற ஆண்களையும் சேர்த்து தானே இழிவுபடுத்துறாரு. பணம் தாண்டி உடல் தாண்டி யோசிக்க முடியாதவங்க தான் இங்க வர்றாருன்னு சொல்றாங்களா? மனித குலம் இன்னும் அவ்வளவு தாண்டி வளரலன்னு சொல்றாரா? என்ன பேசுறாருன்னு புரியாம அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த காமராஜ் தன்னுடைய பெண்களை பத்தி தப்பா பேசியிருக்காரு. அதனால 8 வருடங்களுக்கு மேல எங்களை பத்தி இழிவா பேசிட்டு இருக்காரு அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ்ட மதியன் மாயு அவர்கள் ஆன்லைன்ல இதை சொல்றாங்க. ஸோ இவங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் நீதிபதி அவர்கள் கேட்குறாங்க, அந்த போக்சோ கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்குல்ல, அது என்ன, அதை பத்தி என்னன்னு கேட்கும்போது, இது ஈஷா யோகா மையத்துடைய மொபைல் ஹெல்த் கிளினிக்ல வேலை செய்யற ஒரு டாக்டர். ஸோ அவருக்கும் ஈஷா யோகா மையத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் ஈஷா வாலண்டியர் இல்லை, ஈஷா யோகா மையத்தில் தங்கலை. அவர் வேலை செய்கிற ஒரு டாக்டர். அந்த டாக்டர் மீது சில பெண்கள் தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் விசாரணையில் இருக்கு. இதற்கும் ஈஷா யோகா மையத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவர் வேலை செய்கிற ஒரு டாக்டர். இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இந்த கேஸுக்கும் இப்ப காமராஜ் சத்யஜோதி அவர்கள் ஃபைல் பண்ணியிருக்க இந்த ஹீபியஸ் கார்பஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்றதையும் தெல்ல தெளிவா சொல்றாங்க. நீதிபதி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தலைமை நீதிபதி அவர்கள் என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா, எதுக்கு நூற்றுக்கணக்கான போலீஸ் நீங்க அனுப்பியிருக்கீங்க? ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, அவங்கள நீங்க அனுப்பி சிம்பிளா அந்த விசாரணை பண்ணி முடிச்சிருக்கலாமே. எதுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை நடந்த மாதிரி அவ்வளோ போலீஸ் நீங்க அனுப்பியிருக்கேன் அப்படின்ற கேள்வியும் அவங்க எழுப்பியிருக்காரு. இதற்கு நடுவில் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்திருக்கணும், இதை இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்க கூடாது அப்படின்றத அங்கே பதிவு பண்றாரு. ஓகே, ஸோ கம்மிங் டு தி கமெண்ட்ஸ், சிலர் எந்த ஒரு புரிதலும் இல்லாம அப்பா அம்மா போய் ஒரு குழந்தைக்கு ஒரு தவறு இதை பண்ணுவாங்களா? மாதா பிதா குரு தெய்வம், இதுதானே நம்ம தமிழர்கள் சொல்லி கொடுத்தது, இதுதான் நம்ம கலாச்சாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெத்தவங்களோட வழி உனக்கு தெரியுமா அப்படின்னு சிலர் கேள்வி கேட்டிருந்தாங்க. உனக்கு ஒரு புள்ள பிறந்திருந்தா அந்த புள்ளைய நீ இந்த மாதிரி மொட்டை அடிச்சு நீ உன் கண்ணு முன்னாடி பார்த்தா உனக்கு எப்படி வழி இருக்கும், அதுதானே அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சிலர் எந்த ஒரு புரிதலும் இல்லாம கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்படின்றவங்க கடவுள் மாதிரி தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. கடவுள் மாதிரி இருக்க பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. சிலர் ஆணவ கொலை பண்ற அளவுக்கு தன்னுடைய வரட்டு கௌரவத்துக்காக தன்னுடைய வளர்த்த மகளையோ மகனையோ எத்தனையோ இடத்துல ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க, வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே சரின்னு சொல்றது ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காமராஜ் அவர்கள் எத்தனை பொய்யை மறுபடியும் சொல்றாரு. 8 வருஷமா என்ன மகள்களை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க சொல்றாரு. மகள்களுக்கு ஏதோ மருந்து கொடுத்து ஏதோ சாப்பாடுல கலந்து கொடுத்து அவங்களுடைய மூளையை மலிங்கடிச்சு அவங்க இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் பல இடங்களில் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஹாஃப் மேரத்தான் 20 கிலோமீட்டருக்கு மேலே ரன்னிங் ஓடி இருக்காங்க. நீங்கள் இந்த ஆதான் சேனலில் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே அவங்க அத்தனை கேள்வி கேட்டாலும் அவ்வளோ தெளிவாக அவ்வளோ பொறுமையாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னமும் ஈஷா யோகா மையத்தில் அவ்வளவு செயல்பாடுகள், அங்கே வர மக்களை கவனிக்கிறதா இருக்கட்டும், மக்களுக்கு சேவை செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் முன்னின்று எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மூளை இல்லைன்னு சொன்னால் இப்போ வேறு யாருக்கு மூளை இருக்குன்னு அர்த்தம்? ஸோ இந்த தமிழ்நாட்டில் இருக்க சில போலி போராளிகள்லாம் ஈஷாக்குள் நுழைந்த போலீஸ் படை இனிமேல் தான் இருக்கு சம்பவம், மாட்டினாங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஃபயர் எல்லாம் ஊதி அணைக்கிற மாதிரி அடுத்த நாளே தீர்ப்பு வந்துருச்சு. இந்த சோசியல் மீடியாவில், இந்த சமூக வலைதளங்களில் எப்படி பார்க்கப்பட்டுச்சு, எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, ட்விட்டரில், யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பார்வை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாடு சோசியல் மீடியாவுக்கும் அதை தாண்டி இருக்க சோசியல் மீடியாவும் எவ்வளோ டிஸ்டிங்க்டாக செயல்படுறாங்க, எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத இந்த ஒரு கேஸ் வச்சு நம்ம பார்க்க முடியும். பட் இங்கே நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பெண்கள் 2 பேரும் அவங்க சுய விருப்பத்தோடு எடுத்திருக்காங்க. ஐ சப்போர்ட் சத்குரு அப்படின்னு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் தமிழ்நாட்டில் அந்த சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், தமிழ்நாட்டில் சோசியல் மீடியாவை 95% ஆக்குப்பை பண்ணியிருக்குது இந்த போலி போராளிகள் கும்பல் தான். இந்த பெய்டு கேம்பெயினில் இருக்க இந்த போலி போராளிகள் கும்பல் தான். ஸோ அவங்களோட நாய்ஸ் தான் இப்பயும் அதிகமாக கேட்டுட்ருக்கு. ஸோ இது டெஃபினட்டாக மாறணும். உண்மை என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரியணும் அப்படின்னா இப்போ நீ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு வாய்ஸாக மாறணும் அப்படின்றத நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இப்பயும் அந்த ரெக்வஸ்ட் முன்வைக்கிறோம். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த வழக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.